கோவிலுக்கு போகலாம். சாமி கும்பிடலாம். பாட்டு இவளே தயாரிக்கிறா பேபி. இருக்கிற பாட்டை பாட மாட்டாரு. வழிவிடா கொஞ்சம் நசுக்கிற ஒரே நசுக்க மசாலா கம்மியா இருக்குதுன்ற அப்புறம் எல்லா சிக்கனும் போடுன்ற. ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. ஒரு 30 செகண்ட் ஒரு நிமிஷம் இருந்தா போதும். அப்படியே குழம்பு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலரா மாறிடுச்சு. கலரு பச்சை கலர் கிரேவி. 2 கல்லுல ஒரே டைம்ல சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்காரு. 2 கல்லு வேணும் பேபி அதுக்கு. மெதுவாய் தின்னலாம். சங்கீதா மணி 7 மணி ஆக போகுது. பசி எடுக்குது. என்ன பண்றீங்க 2 பேரும்? ஹோம்வொர்க் பண்றோம். நாங்க ஹோம்வொர்க்கா படிக்கிறோம். படிப்பியா ஜெஷிதா? நீ ஹோம்வொர்க் படிக்கிறியா? என்ன சொல்ற? லெமன் சாதமா? என்னடி லெமன் சாதம் வச்சுக்கிறேன்ற? படிக்கிறோம் நம்ம. கைவீசம்மா கைவீசு ஆசை முத்தம் தாத்தா எல்லாத்தையும் ஒரே பாட்டுல பாடிடுறாரு. கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு. சூப்பர் சூப்பர்மா. கடைக்கு போகலாம் கைவீசு. அழகா பண்ணுது. கடைக்கு போகலாம் கைவீசு. மிட்டாய் வாங்கலாம் கைவீசு. மெதுவாய் தின்னலாம் கைவீசு. மெதுவாய் தின்னலாம் சொன்னா மெதுவாய் சாப்பிடலாம் சொல்றேன். சாப்பிடலாம் சொல்லி அவரே டயலாக மாத்திடுறாரு. நானும் நிறைய டைம் தின்னலாம் சொன்னா இல்ல சாப்பிடலாம் சாப்பிடலாம் மட்டும் சொல்லிட்டு இருக்கா. மெதுவாய் தின்னலாம் கைவீசு. சாப்பிடலாம் நீங்க தின்ன மெதுவாய் தின்னலாம் தான் சொல்லணும் ஜெஷிதா. வெரி குட். கோவிலுக்கு போகலாம் கைவீசு. கோவிலுக்கு போகலாம். சாமி கும்பிடலாம். கோவிலுக்கு போகலான்னு சொன்னோன்னு இவர் அடுத்த லைன் இவரே பாடிடுறாரு. சாமி கும்பிடலாமா? கும்பிட்டு வரலாம் கைவீசு. சாமி கும்பிடலாம் கைவீசு. பாட்டு இவளே தயாரிக்கிறா பேபி. இருக்கிற பாட்டை பாட மாட்டாரு. மறுபடியும் முதல்ல இருந்து பாடு ஜெஷிதா. வேற பாட்டு பாடல. இந்த பாட்டே பாடு. இதானே உன் நாளைக்கு ஹோம்வொர்க். தோத்தோ நாய்க்குட்டியா? தோ நாய்க்குட்டி பாடு. துள்ளி வவா நாய்க்குட்டி. அதான் அப்புறம் தெரியல அவருக்கு. எல்லா பாட்டுலயும் 2 லைன் நல்லா பாடுறாங்க. ஓடிவா ஓடிவா. அப்புறம் சூப்பரா தான் பேபி பாடுறா. ஓடிவா ஓடிவா வாலாம் இருக்கு. எல்லா லைன்லயும் ஒரு லைன் வச்சு சூப்பரா தான் படிக்கிறா. சரி மறுபடியும் படிங்க. தோ தோ நாய்க்குட்டி. துள்ளி வாவா நாய்க்குட்டி. சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. படிக்கிறது கான்சென்ட்ரேஷனோட படிக்கிறேன். நீ படி படி. சரி நீயே படி. நீ எல்லாம் சொல்லக்கூடாது. நானே படிப்பான். அதானமா? தோ தோ. அப்புறம் உன்னை தானே நாய்க்குட்டி. ஓடி வா நாய்க்குட்டி. சூப்பர். அவ்வளவுதான். பாடு பாடு. ஒரு லைன் ஃபர்ஸ்ட் அடுத்த இதுக்கு போயிடுறாரு. ஆட்டுக்குட்டி பாட்டா எப்படி நாய்க்குட்டி வரும்? துள்ளி வரும் ஆட்டுக்குட்டி. துணிந்து வரும் ஆட்டுக்குட்டி. நாய்க்குட்டி பள்ளி செல்ல வருவாயோ. பாடம் சொல்லி தருவாயோ. இது என்ன பாட்டுமா? அவங்க வந்து ஜெஷிதா பேசுறதே அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி அவ படிக்கிட்டோம். நம்ம போய் சமைக்கலாம். டைம் ஆகுது பாரு. அம்மா
இங்கே வாவா, அம்மா இங்க வாவா, ஆசை முத்தம் தா, தாத்தா இலையில் சோறு போட்டு ஏதோடு போட்டு ஈயை தூர ஓட்டு. ஏதோடு ஊத்து. என்ன கண்ணு மனப்பாடம் பண்றாளா? என்ன தெரியலையா? வர்ற சாப்பாடு செய்யலாமா? சரி. டின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டின்னர் தான் வந்து செய்ய போறேன். இங்க பாருங்க, சப்பாத்தி வந்து செய்யறதுக்காக மாவு எடுத்து வச்சிருக்கேன். சப்பாத்தி தான் ஸ்பெஷலா? சப்பாத்தி சைடிஷ் தான் ஸ்பெஷல். வாவ். நம்ம மொட்டை மாடியில வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பாலக்கீரை நல்லா பெரிய பெரிய இலை சூப்பரா வந்து இருந்தது. இந்த பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இந்த பாலக்கீரையை வச்சு பாலக் சிக்கன் செய்ய போறோம் பேபி. பாலக் சிக்கன். ஆமா, பாலக் சிக்கன் கிரேவி வித் சப்பாத்தி. சோ இதான் எனக்கு வந்து நைட் டின்னர். சங்கீதா வித்தியாசமா செய்யற. இன்னைக்கு சாப்பிட்டு பாப்போம் எப்படி நானும் இந்த இருக்குன்னு சொல்லிட்டு. பாலக்கீரை வச்சு ஒரு நாளாவது பாலக் பன்னீர் செய்யணும் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா வந்து செய்யறதுக்கு டைமே இல்ல, அதனால பண்ணவே இல்ல. சோ இன்னைக்கு வந்து பேபி சிக்கன் வாங்கி வர சொன்னேன். நம்ம சிக்கன் செஞ்சலாம். பன்னீர் செஞ்சா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேபி விரும்பி சாப்பிட மாட்டாரு. சிக்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பச்சை கலர் சிக்கன் பண்ண போறேன் பேபி. பச்சை கலர் சிக்கனா? ஆமா, இங்க பாருங்க, சூப்பர். நம்ம மாடி தோட்டத்துல விளைஞ்சது. இது ஒரு கீரை கூட நாங்க வீணாக்கவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ பறிச்சுட்டு வந்து பஜ்ஜி போடுவோம், அது மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சமைச்சு கீரை கடைஞ்சு சாப்பிடலாம். வீணாவே ஆகாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் செய்ய போறோம், கீரை சிக்கன். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அது ஊறிட்டு இருந்தா நல்லா சாஃப்டா இருக்கும். மாவு வந்து எடுத்துருக்கேன். அதுல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவுல உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு முன்னாடியே பிசைஞ்சு வச்சிடணும். அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கும் சக்கரை சேர்த்தா. நிறைய சக்கரை சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமா சேர்க்கணும். ஒரு டீஸ்பூன் சேர்த்தா சாப்பிட நல்லா சப்பாத்தி நல்லா அந்த செவந்து வரும், கலர் நல்லா செவந்து வரும், டேஸ்ட்டுமே நல்லா அல்டிமேட்டா இருக்கும். சோ நல்லா சக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நார்மல் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். சப்பாத்தினாலே ஒருத்தர் முட்டை கேட்பாரு. ஆமா சங்கீதா, முட்டை வேணும் எனக்கு. முட்டை வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்குது, அலசமா எனக்கு முட்டையும் வேக வச்சிடலாம். சரி, ஓகே. அது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி செஞ்சாலே பேபி வந்து பாத்தீங்கன்னா முட்டை வேணும்னு சொல்லுவாரு. கடையிலே போய் சப்பாத்தி வாங்கி வந்தாலும் முட்டை மட்டும் வீட்டுல அவிச்சு வச்சு நான் போய் சப்பாத்தி வாங்கி வந்தாலும் போவாரு. சப்பாத்திக்கும் முட்டைக்கும் அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேற எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. முட்டையை 2 எடுத்துருக்கோங்க, அப்படியே அவிச்சிடலாம். சப்பாத்தி மாவு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். மாவு பிசைஞ்சு அப்படியே ஓரமா வச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஊறிட்டே இருக்கும். அதுக்குள்ளே தேவையான பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்க, கீரைலாம் வந்து அந்த காம்பு எல்லாமே கிள்ளிட்டு அந்த இலை மட்டும் எடுத்துருக்கேன். அது நல்லா அலசிட்டேன். மண்ணு இல்லாத வந்து பாத்தீங்கன்னா அழகா அலசி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியில வந்து போட்டுடலாம். ஓகே. ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே சுடட்டும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துறேன். பக்கத்துலயே முட்டையுமே வேக வச்சாச்சு. அங்க வந்துட்டு இருக்கு முட்டை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்துட்டு இருக்கு. இது ஒரு நிமிஷம் வந்து நல்லா அப்படியே கொதிச்சு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வெளியே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது, ஒரு 30 செகண்ட், ஒரு நிமிஷம் இருந்தா போதும். அப்படியே வெளியே எடுத்து தண்ணி வடி நல்லா கிரீனாவே இருக்கணும்ல, நல்லா கிரீனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான்ப்பா. நான் கூட இதுல பாதி கீரை எடுத்து வச்சுட்டு கீரையே பத்தாது சங்கீதா, கொஞ்சமா தான் இருக்கு. ஆமா, இது போதும் பேபி. சரி, கலருக்கு தானே? ஆமா, கலருக்குல டேஸ்ட்டுமே இருக்கும். இப்போ கிரீன் அந்த பாலக்கீரையோட டேஸ்ட் வரும். சரி, பாப்போம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறோம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரேவி வந்து ஒரு பக்கம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாலக் சிக்கன் பண்றதுக்கு வானல் வச்சிருக்கேன். வானல் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். பாலக் சிக்கன். ஆமா, பாலக் பன்னீர் கேள்விப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா இப்பதான் நான் பாலக் பன்னீர் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்ல நீ தான் பன்னீர் சாப்பிட மாட்டியே, அதனால சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் செஞ்சு தர்றாரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக. பாலக்கீரை தமிழ்ல சொல்லிட்டேன்னா பாலக்கீரை சிக்கன். பாலக்கீரை சிக்கன், ஓகே. ஆமா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இதுல பட்டை வகை, சோம்பு எல்லாமே சேர்த்துடலாம். நான் எனக்கு தெரியுற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா செய்யறேன். ஸோ வந்து எப்படி இது ப்ராப்பரா பண்ணணும்லாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்வோம், டேஸ்ட் எப்படின்னு பார்த்து சொல்றேன். அதே ரிசல்ட். ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொடியா கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் சேர்த்துறேன். ஆனியன் தான் ரொம்ப பொடியா கட் பண்ணணும். பேபியா நல்லா கட் பண்ணிக்கிறப்போ நல்லா வதங்கணும். அதனால ஆமா, கிரேவி இது வந்து பாத்தீங்கன்னா திக்கா அப்படியே கிரேவி மாதிரி பண்ணணும்ல. ஆனியன் தான் 10 மான்னு தெரியல. போதும்.
ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. சூப்பரா வதங்கி போல இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துடலாம். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து இது இன்னும் நல்லா வதக்கிடலாம். ஆனியன் சூப்பரா வதங்கி இருக்கு சங்கீதா. சின்ன சின்னதா கட் பண்ணாம நல்லா வதங்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சூப்பரா வதங்கிடுச்சு பேபி. இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். அரைச்சு வச்ச தக்காளி. தக்காளி சேர்த்து நல்லா இதையுமே வதக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை வந்து இப்போ நான் அரைக்க போறேன். அதுல வந்து கொஞ்சம் முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். கீரையோட முந்திரியா? அப்பதான் வந்து குழம்பு நல்லா திக்கா வரும். இங்க வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி கம்மியா இருக்கா, அதனால முந்திரியை தேடி போடுறேன். முந்திரி போட்டேன்னா கொஞ்சம் நல்லா திக்கா வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றினாலுமே டேஸ்ட்டுமே அல்டிமேட்டா இருக்கும் முந்திரி போட்டா. இது கூட வதங்கிட்டே இருக்கும். இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஓகே இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்தா இனிமே நல்லா வதங்கிடும். என்னென்ன மசாலா எடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், தனியா தூள், இது சிக்கன் மசாலா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஓகே இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணா அந்த கலர் ஃபுல்லா அழகா வந்துடும். சங்கீதா 3/4 கிலோ சிக்கன் மசாலா போதுமா, வெங்காயம் தக்காளி போதுமான்னு மட்டும் பாத்துக்க. போதுமா போதாதான் தெரியாது, இருக்கத சாப்பிடணும் அவ்வளவுதான். அப்ப மெஷர்மெண்ட் எல்லாம் தேவையில்ல சங்கீதா சமையலுக்கு. இதுனா மெஷர்மெண்ட் வச்சு என்ன பண்ண போறோம்? நல்லா டேஸ்டா இருக்கு பாரு. அப்படியா? இந்த களி கொஞ்சம் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு. மசாலா மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாமா? நீ வேணா சாமியா நீ கண்டினியூ பண்ணு. நான் மசாலா போடணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். நான் சமைச்சு அப்புறம் உனக்கு வேலை இருக்காது சங்கீதா. நான் வீடியோ எடுக்கிறேன். சரி அப்ப வீடு வா, நான் சமைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியுமே சமைக்கும் போது இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுல உப்பு பத்தாது. இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கா, வாசனை நல்லா இருக்கா. ஒரு நாளாவது நீ ஒழுங்கா வந்து சமையல நான் கரெக்டா சமைக்கிறேன்னு கான்பிடென்ட்டோட நீ வந்து சாப்பாடு சொல்லு. கன்ஃபியூஸ் பண்ணி விடுறதுக்கே இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் இவரு. இல்ல சங்கீதா, நீ ஏதாவது மிஸ்டேக் பண்ணா நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுவேன்ல, அதுக்குதான். நான் கரெக்ட் பண்ணுவா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தக்காளி மசாலா எல்லாமே போட்டாச்சு. இல்ல சிக்கன் போட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இன்னும் கொஞ்சம் போடலாம் நினைக்கிறேன் சிக்கனு. எல்லாமே போட்டுரு. அப்புறம் நீதான் வழிவிடா கொஞ்சம் நசுக்கிற ஒரே நசுக்க மசாலா கம்மியா இருக்குதுன்ற, அப்புறம் எல்லா சிக்கனும் போடுன்ற. ஃப்ரெண்ட்ஸ் நீ டார்ச்சர் பண்றது பேபி. நீ எனக்கு தெரியாது, நீ சமைச்சு தர. நான் சமைச்சு தரணுமா? சரி ஓகே. சமையல் பாப்பா நீ எப்படிதான். சரி நான் என்ன சமைக்கணும் மட்டும் சொல்லு. நான் உனக்கு ஒண்ணுமே சமைக்கவே தெரியாது, குறை சொல்றதுக்கு தான் நல்லா தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சங்கீதா வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. யாரா என்னமா பேசக்கூடாதா? பேசக்கூடாது வீடியோ எடுங்கன்றாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா தான் இருக்கும் நினைக்கிறேன் மசாலா. ஓகே கரெக்டா ஏதோ இல்லையோ நல்லா தான் இருக்கும். சப்பாத்திக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டுடலாம். ஓகே ஓகே. இப்போ இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே இந்த மசாலா கூட வேகட்டும். சிக்கன் பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வெந்து வந்திருக்கு மசாலால. சிக்கன்லுமே அழகா தண்ணி விட்டு வந்திருக்கு இல்லையா. இப்போ நம்ம கீரை வந்து போடக்கூடாது. சிக்கன் வந்து ஒரு 80-90% வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்தா பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா கீரை சேர்க்கணும். இப்போ தண்ணி ஊத்தி சிக்கனை நல்லா வேக நேரம் தண்ணி ஊத்திக்கலாமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்தியாச்சு. இது வந்து அப்படியே திக்கா தான் பண்ண போறோம், ரொம்ப தண்ணியா பண்ணல, அப்படியே கொஞ்சமா. ஓகே ஓகே. சரி மூடி போட்டு அப்படியே சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கீரையை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அழகா வெந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து கிரேவி தண்ணி ஊற்றினால அதே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க பாலக்கீரையை வந்து சேர்த்துடலாம். சிரிக்காத சங்கீதா, கான்ஃபிடென்ட்டா செய் சங்கீதா. எது செஞ்சாலும் ஏன் யோசிச்சுக்கினே இருக்கிற? ஃப்ரெண்ட்ஸ் கிரீன் கலர் பாலக்கீரை செய்யறேன், வித்தியாசமா இருக்கு பார்க்கவே டெரரா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நம்ம குழம்பு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலரா மாறிடுச்சு கலரு. பச்சை கலர் கிரேவி. ஆமா இதனால இன்னும் கொஞ்சம் வந்து திக்கா ஆகட்டும். இதை மூடி வச்சிடலாம். இப்ப நம்ம சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருட்டி சப்பாத்தி போட்டுடலாம். ஜெசிதா வெறும் சப்பாத்தி தான் சாப்பிடுவோம், எப்படி இருந்தாலும் சாப்பிட ரெடி பண்ணிடலாம். ஆமா சப்பாத்தியும் ஒரு சுட்டு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பேபிக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா அவரே வந்து சப்பாத்தி மாவு உருட்டி சப்பாத்தி வந்து தேய்ச்சிட்டு இருக்காரு. ஆமா பசி எடுக்குதுல்ல, எப்படி கட கட கடன்னு சப்பாத்தி ரெடி ஆகுது மட்டும் பாரு. இங்க பாருங்க நான் தான் சப்பாத்தி சுடுறேன்.
நைஸ். பாத்தியா நல்லா அழகா செவந்து வரும் சப்பாத்தி. சூப்பரா இல்ல? அழகா கடகடன்னு உருட்டுறேன் பாரு. நீ தான் வேக வைக்கிறது லேட் ஆகுது. நான் 2 ஊத்தி வச்சிட்டேன் பாரு. வரைக்கும் நான் கடகடன்னு போட்டுருவேன். இப்ப கஸ்தூரி மேத்தி போடணும் கிரேவில. கஸ்தூரி மேத்தி போடணுமா? ஆமா, வெயிட்டிங். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு சப்பாத்தி வெந்துட்டே இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாவ். சங்கீதா நல்லா கிரீனா இருக்கு சங்கீதா. இங்க பாருங்க फ्रेंड्स. நல்லா திக்கா வந்து பாத்தீங்கன்னா கிரேவி ரெடி பண்ணிட்டேன். இத அப்படியே சப்பாத்திக்கு போட்டு சூப்பரா சாப்பிடுதான். நல்லா இல்ல பார்க்கவே. பார்க்க நல்லா சூப்பரா இருக்கு. இதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி இந்த இலை வந்து சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தி இலை. இது இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை கூட பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स, ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுல அந்த ஃப்ரெஷ் கிரீம்லாம் வந்து அது கூட போடலாம். போட்டா இன்னுமே நல்லா இருக்கும். அந்த ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல வந்து இருக்கும்ல டேஸ்ட்டுக்கு, அது மாதிரி வந்து இருக்கும். நம்ம இதே போதும், நம்ம வீட்டு ஸ்டைல்ல சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இந்த மூடி வச்சிரறேன். அவ்வளவுதான் फ्रेंड्स, சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. நாம ஆஃப் பண்ணிறேன். சப்பாத்தி வந்து சப்பாத்தி சுட சுட போட்டனா சாப்பிடலாம். அவ்வளவுதான். சங்கீதா फ्रेंड्स, பசி எடுத்துச்சு போல இருக்கு. 2 கல்லுல ஒரே டைம்ல சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்காரு. 2 கல்லு வேணும் பேபி. அதுக்கு இன்னொரு கல்லு கூட இருக்கு. 3 கல்லு இருக்கு, தோசை கல்லு. அப்ப 3 கல்லு 3 சப்பாத்தி ரெடி ஆகுன்றியா? இல்ல இதுவே போதும், ஃபாஸ்டா தான் போதும். ஓகே फ्रेंड्स, அவ்வளவுதான். சூப்பரான டின்னர் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பாலக்கீரை, சிக்கன் வந்து ரெடி பண்ணிருக்கேன். சைட் டிஷ் வந்து முட்டை. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லு பேபி. நான் தான் சொல்லணுமா? சமைச்சவங்களே டேஸ்ட் சொல்ல முடியும். சரி ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லணும். சரி ஓகே, நான் சாப்பிட்டு பாக்குறேன். எப்படி இருக்கு பேபி? சங்கீதா சூப்பரா இருக்கு. சிக்கன் நல்லா இருக்கு. உண்மையாலுமே வேற லெவலா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு சொல்ல கூடாது. நல்லா காரம் சாரமா சூப்பரா இருக்கு. பச்சை மிளகாய் ஒண்ணு போட்டு அரைச்சல்ல, ஆமா, அதோட ஃப்ளேவரோட சூப்பரா இருக்கு फ्रेंड्स. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற லெவலா இருக்கு. அவ்வளவுதான் फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. பை பாய்.